கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமனமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய இருதயம் மனுஷரை சார்ந்து காணப்பட்டால் நாம் சபிக்கப்பட்டு காணப்படுவோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேகருடைய நம்பிக்கையை மனுஷனை சார்ந்தே காணப்படுகின்றது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைப்பதில்லை. எனக்கு அவன் உதவுவான், இவன் உதவான் என்று சொல்லி அவர்கள் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டியது. எந்த ஒரு செயல் செய்தாலும் என் நண்பன் பார்த்து கொள்வான், என்னுடைய தெரிந்த நண்பர் ஒருவர் இருக்கார், அவர் பார்த்துக்கொள்ள என்று தனக்குத்தானே முட்டுக்கட்டை போட்டுக்கொள்வார்கள். அல்லது ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது நண்பன் வாரன்ட்டு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க மனுஷனையே சார்ந்து வாழ்கின்றார்கள். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் மனுஷனை சார்ந்து இருக்கக்கூடாது, கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையானது கர்த்தரை முன்வைக்காமல் வேறு யார் மீது நம்பிக்கை வைத்தாலும் அது ஒரு சாபத்துக்கு சமம், அது சபிக்கப்பட்டதுக்கு சமம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். அதே வசனம் சொல்கின்றது. அதற்கு கீழே உள்ள வார்த்தையை பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு மனுஷனை நம்ப வேண்டாம், அல்லது சிலர் வாக்குறுதி கொடுப்பாங்க, அதை நம்ப வேண்டாம். இங்கே வானுக்கு கீழும் பூமிக்கு மேலும் உள்ள எல்லா விதமான யாரையும் நம்பாதபடி நம்முடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க கர்த்தரே சார்ந்திருந்தால் நம் கிறிஸ்துவுக்குள் பலத்தினால் அறுவடை காண முடியும். அவர் சொல்லியபடியே கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ள மனுஷன் பாய்க்குவான்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தரை நம்பி செய்கின்ற காரியம் ஜெயமாய் காணப்படும். ஆகவே விசுவாசத்தை கர்த்தர் மீது வையுங்கள், அவருடைய வார்த்தையின் மீது வையுங்கள். கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கருத்தை காணலாம் சந்தேகமில்லை. தொடர்ந்து கிறிஸ்துவுடன் நினைத்திருங்கள், வார்த்தையை தியானியுங்கள், அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் கட்டாயம் உங்களை சாபத்துக்கு விலக்கி ஆசீர்வாதமாய் கொடுப்பது சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம்மளுடன் வசிப்பாராக. ஆமென்.